இன்னும் சற்று நேரத்தில், அதாவது சரியாக 11:02 மணிக்கு குரு பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு இடம்பெயர இருக்கிறார். அதனுடைய சிறப்புகள் குறித்து நேர்களுக்கு விளக்குகிறார் யதார்த்த ஜோதிடர் செல்வி. பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசியில் இருக்கின்ற குருவானவர் சிம்ம ராசியில் உள்ள மக நட்சத்திரத்துக்கு 1ஆம் பாதத்திற்கு குரு பெயர்ச்சி ஆகுவது தான் இவ்வளோ பெரிய இந்த திருவிழாவாக குரு பெயர்ச்சி விழா. அதாவது டிரான்சிட் 12 மாதத்துக்கு ஒரு முறை குரு பெயர்ச்சி ஆவதும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் பிறந்த கால ஜாதகத்திற்கு சப்போஸ் யாராவது மனிதன் பிறந்து அவன் ஜாதகத்தில் மேஷத்தில் குரு இருக்கிறார் என்றால், இல்லை இதே சிம்மத்தில் குரு இருக்கிறார் என்றால், அந்த சிம்மத்துக்கு வரக்கூடிய குரு வருகின்ற சமயத்தில் அவருடைய வயது 12 வயதாகவோ 24 வயதாகவோ 36 வயதாகவோ 48 வயதாகவோ 60 வயதாகவோ 72 வயதாகவோ 12 வருடத்துக்கு ஒரு முறை பிறந்த மனிதனுடைய ஜாதகத்தில் எங்கு குரு இருந்தாலும் அந்த இடத்துக்கு வருவது என்பது, அதாவது 12 வருடத்துக்கு ஒரு முறை சூரியனை குரு சுற்றி வருகிறார் என்பதுடைய அர்த்தம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இந்த குரு பெயர்ச்சி என்பது கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து பெயர்ச்சி ஆகின்ற குரு சிம்மராசியில், அதாவது சூரியனான தன்னுடைய நண்பனுடைய வீட்டில் மகம் நட்சத்திரத்து பாதத்தில் 1ஆம் பாதத்தில் இருப்பது, அந்த இதுதான் நம்மளுடைய இந்த குரு பெயர்ச்சி திருவிழா. குரு பெயர்ச்சியானது இன்றைய நாளில் பார்த்தீர்கள் என்றால் 11 மணி 2 நிமிடத்துக்கு பயிற்சி ஆகின்ற இந்த சிற்று நேரத்தில் இப்பொழுது பயிற்சி ஆகி கொண்டிருக்கிற இந்த குருவின் அமைப்பு தான் நேரடியாக தந்தி டிவி வாயிலாக ஆலங்குடியில் இருக்கிற குரு பகவானை எல்லோரும் தரிசனம் செய்கிறீர்கள். இந்த நல்ல நாளில் உங்கள் குலதெய்வத்தை மனதார நினைத்து குரு பகவானை பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள், அதாவது உங்களால் இந்த தெய்வத்தால் தீர்க்கக்கூடிய அளவுக்கு உண்டான பிரச்சனைகள் என்பது தான் மிக முக்கியம். நம்மளுடைய தரம் தகுதி ஸ்தான பலத்திற்கு ஏற்றவாறு பிரார்த்தனை செய்து கொள்வது உங்களுக்கு எல்லா விதத்திலும் சிறந்த அமைப்பை குரு பகவான் நிச்சயமாக வழங்குவார். மேலும் குடும்பத்தில் நீத்தார்கள் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களெல்லாம் மனதார பிரார்த்திப்பதும் அவர்களை மனதார நினைப்பதும், ஏனென்றால் அவர்கள் கொடுத்த பிறப்பு தான் இந்த பிறப்பு உங்களுக்கு. அவர்களுக்கும் ஒரு நன்றி கடன் செய்து அவர்களெல்லாம் உங்களுக்கு குருவாகி இருந்து உங்களை வழிநடத்த வேண்டும் என்பதற்கு மனதார பிரார்த்தனை செய்வதும், இந்த குரு பெயர்ச்சி நன்னாளில் எல்லா விதமான சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதுடன், தொலைக்காட்சியின் வாயிலாக குருவை நமஸ்கரிப்பதுடன், காலையில் எழுந்தவுடன் முடிந்த அளவுக்கு அருகில் உள்ள சிவன் கோயிலில் ஏதாவது ஒரு சிவன் கோயில்களுக்கோ மகான்களின் கோயில்களுக்கோ எந்த ஒரு கோயில்கள் உங்களுக்கு மனதார நினைக்கக்கூடிய ஒரு கோயில்களுக்கு சென்றுவிட்டு மனதால் வழிபாடு செய்வது பெரிய அளவு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். இந்த குரு பெயர்ச்சி அமைப்பு நேரடியாக உங்களுக்கு தீப ஆராதனை பார்ப்பதை கண்கூடாக பார்க்கலாம். அதுதான் அந்த பெயர்ச்சியுடைய விசேஷம். பெயர்ச்சி ஆகியிருக்கிறதுக்காக தான் அந்த தீப ஆராதனை என்பதை கண்கூடாக பார்த்து மனதார கும்பிடுவதுடன் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். குருவின் அனுகிரகம் கிடைத்தால் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆலயத்திலிருந்து குரு பெயர்ச்சி நடந்த அந்த நேரடி காட்சிகளை லட்சக்கணக்கான மக்கள் தந்தி டிவியின் வாயிலாக நேரடியாக தரிசனம் செய்திருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை நாம் இவ்வளவு நேரமும் பார்த்தோம். தீபாராதனைகள் காட்டப்பட்டது, சிறப்பு பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதனை நேரடியாக தந்தி டிவி நேயர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிலையில் சார், இந்த திரை விளக்கப்பட்டது,
குரு பகவானுக்கு ஆராதனைகள் நடத்தப்பட்டது. இதனுடைய சிறப்புகள் குறித்து சார். அதான் அந்த தீபம், அதாவது குரு பெயர்ச்சி ஆகின்ற அந்த நேரத்தை தான் தீபாராதனை என்பதன் மூலியமாக மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார்கள். அதனுடைய அந்த தீபாராதனை, ஏனென்றால் இப்பொழுது அபிஷேகம் இரவு நேரம் ஆகிவிட்டதனால் அந்த பூஜைக்கு உண்டான தீபாராதனை, மகா தீபாராதனை என்பது தான் அதனுடைய விசேஷம். அதாவது அந்த பெயர்ச்சி ஆகின்ற அந்த குருவுக்கு சாந்தம் அளிப்பதுடன் மக்களுக்கு எல்லா விதமான அருள் பாலிப்பதற்கு உண்டான அந்த மகா தீபாராதனை தான் நாம் இப்பொழுது தந்தி டிவி வாயிலாக பார்த்தோம். இதுதான் அதனுடைய சிறப்பு அம்சம். இப்பொழுது குரு பேச்சாகி விட்டார் என்றனுடைய அர்த்தத்தை அந்த தீபாராதனை மூலமாக மக்களுக்கு தெரிவுபடுத்துவது தான் அந்த மகா தீபாராதனை. ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆலயத்தில் நடைபெற்ற குரு பயிற்சியையும் அங்கு செய்யப்பட்ட அந்த சிறப்பு பூஜைகள் ஆராதனைகளையும் நாம் நேரடியாக பார்த்திருக்கிறோம். லட்சக்கணக்கான மக்கள் வீட்டில் இருந்தபடியே மிக அருகாமையில் இந்த அரிய காட்சியை பார்த்திருக்கிறீர்கள் தந்தி டிவியின் வாயிலாக. தொடர்ந்து சார், துலாம் ராசி நேயர்களுக்கான குரு பயிற்சி அடுத்த ஒரு வருடத்திற்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படும்? துலா ராசிக்கு பார்த்திங்கன்னா குருவானவர் 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வருவது ஒரு பெரிய விசேஷம். இந்த லாபத்துக்கு வரக்கூடிய குருவானவர் பெரிய அளவு மாற்றத்தையும் நல்ல விஷயத்தையும் அனுகூலத்தையும் தருவதுடன் சுபவிரய பிராப்தங்கள் எல்லாமே சுப காரியத்திற்கு உண்டான முன்னுரிமைகள், அவங்களுக்கு நீண்ட நாள் கனவுகள்லாம் நிறைவேறுவதற்கு உண்டான அமைப்புகள், ஆடை ஆபரண சேர்க்கை மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் பெரிய பெரிய செலவுகள், நல்ல விஷயங்கள், திருமண அமைப்புகள், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், படிப்பு சம்பந்தப்பட்டதுக்கும் பெரிய அளவுக்கு அனுகூலங்கள், அவர்கள் கடல் கடந்து சென்று படிப்பது, வியாபாரத்திற்கு, வீடு கட்டுவது, மனை வாங்குவது, வண்டி வாகனங்கள் இல்லாமல் வீடை புதுப்பிப்பது, இருக்கின்ற வீடுகளிலிருந்து மாற்றம் செய்வது போன்ற நல்ல விஷயங்கள், வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கெல்லாம் பெரிய அளவு அனுகூலங்களும் நல்ல அமைப்பும் ஏற்படும். மேலும் அவர்களுக்கு தொடர்ச்சியாக எந்தவித பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். அந்த பயணங்கள் மூலியமாக மிகப்பெரிய அதிக அளவுக்கு அனுகூலத்தையும் பிராப்தத்தையும் ஏற்படுத்தி தரும். அதே சமயம் பார்த்திங்கன்னா துலா ராசிக்காரர்களுக்கு இந்த 2ஆம் இடத்தில் உள்ள, அதாவது சனி பகவானை மட்டும் ஒரு நினைவில் வைத்துக் கொள்வது மிக மிக நன்மை ஏற்படுத்தி தரும். எனவே வார்த்தைகள் பேசுவதற்கு முன்பாக யாருக்கும் ஜவாப் ஜாமீன் மட்டும் கொடுக்க வேண்டாம். அந்த ஜவாப் ஜாமீனிலிருந்து மாறிவிடுவது நன்மை ஏற்படுத்தி தரும். ஏற்றங்கள் அனுகூலங்கள் தரக்கூடிய இந்த குரு பயிற்சி தான் துலா ராசிக்காரர்களுக்கு. எனவே பெரிய அளவுக்கு சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு துலா ராசிக்காரர்களுக்கு காணப்படுவதனால் இந்த குரு பயிற்சி அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல உன்னதமான நிலைமைக்கு ஏற்படுத்தி தரும். துலாம் ராசி நேயர்களுக்கான பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, ஜோதிடர் சிவல்புரி சிங்காரம் வழங்க கேட்கலாம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 10ஆம் இடத்து குரு பயணித்து 11ஆம் இடத்திற்கு வந்துவிட்டது. லாபஸ்தானம் புனிதமடைகின்றது. எனவே வரவு திருப்திகரமாக இருக்கும். பற்றாக்குறை பட்ஜெட் மாறும். ஜென்மத்திலே சனி இருக்கிறாரே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு சனி நண்பர். எனவே அந்த சனி உங்களுக்கு எந்த பாதகமும் செய்யாது. சனிக்கிழமை தோறும் அனுமனை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். வியாழக்கிழமை தோறும் குருவையும் வழிபாடு செய்யுங்கள். குரு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து அது பார்க்கும் இடம் என்னென்ன என்றால் 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம். முன்னேற்றத்தை கொடுக்கும் இடம் 3ஆம் இடம். உடன்பிறப்புகள் ஒத்துழைப்பு உங்களுக்கு வந்து சேரும். கடன் சுமை குறையும். கவலைகள் தீரும். வழக்குகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். வாய்தாக்கள் ஓயும். 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்களில் இருந்த தகராறுகள் அகலும். புதிய சொத்துக்களை வாங்கி சேர்க்கும் எண்ணம் உருவாகும். சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும். பிள்ளைகள் வழியிலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து சேரும். சப்தமஸ்தானத்தை குரு பார்ப்பதனாலே
கல்யாண கனவுகள் நனவாகும். வரன்கள் வந்து வந்து விட்டு போகிறதே, எப்பொழுதுதான் திருமணம் முடியும் என்றெல்லாம் ஏங்கியவர்களுக்கு இப்பொழுது திருமண முயற்சி கைகூடும். மாலையும் கிடைக்கும், வேலையும் கிடைக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்க சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகிலே இருக்கக்கூடிய மாத்தூர் என்ற ஊரிலே வீட்டிலிருந்து அருள் வழங்கும் ஐநூற்றீஸ்வரர் பெரியநாயகி அம்மனை வழிபாடு செய்து, அங்கிருக்கும் மாப்பிள்ளை நந்தியையும் வழிபாடு செய்து, மகிழமரத்தடி முனீஸ்வரையும் நீங்கள் வழிபாடு செய்து வாருங்கள். இரும்பை தங்கமாக மாற்றிய கொங்கண முனிவர் வாழ்ந்த இடம் ஐநூற்றீஸ்வரர் என்று பெயர் பெற்ற அந்த ஈஸ்வரர் உங்கள் வாழ்க்கையில் வளங்களையும் நலங்களையும் வரவழைத்து கொடுப்பார். வார வழிபாடாக நீங்கள் வராகி வழிபட்டால் உங்களுக்கு வளர்ச்சி மீது வளர்ச்சி கூடும். துலாம் ராசி நேயர்களுக்கான பலன்களை பார்த்தோம். தொடர்ந்து சென்னையிலிருந்து ஒரு நேர் அழைப்பில் இருக்கார். பிரணவ், உங்களுடைய சந்தேகங்கள் என்ன கேட்கலாம்? வணக்கம் சார், என் பேர் பிரணவ். 23 வயசு, ரிஷப ராசி, மிருகசீரிஷம் நட்சத்திரம். இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, வேலை அப்புறம் படிப்பு எனக்கு எப்படி இருக்கும், அடுத்து வந்து பணம், இது 3 விஷயமும் தெரிஞ்சுக்கணும். 23 வயசு ஆகுது. சரிங்க, உங்களுக்கு வந்து இப்போ அந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் பாதம் தெரியுங்களா சார் பிரணவ் சார்? பாதம் கரெக்டாக தெரியல சார். சரி, பரவாயில்ல. உங்களுடைய இப்போ அமைப்பு வந்து சப்போஸ் பார்த்தீங்கன்னா ராகு திசை எண்டிலே இல்லை குரு திசை ஆரம்பத்தில் இருக்கும். ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பில் வந்து இன்றைக்கி இப்போ இருக்கிற இந்த ரிஷபத்துக்கு நம்ம ஏற்கனவே கூறியது போல் இந்த குரு பயிற்சியில் சில விஷயங்கள் அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரை நிறைய விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது தான் உங்களுக்கு பெரிய அளவு நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். ஏனென்றால் திசா புத்தி சஞ்சரிப்பு தான் மிக மிக முக்கியம் ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து. அதனால் இந்த அமைப்பில் மிக கவனமாக இருப்பது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். படிப்பு விஷயத்தில் மற்ற விஷயத்தில் வந்து திடீரென்று நம்மளுடைய கவனங்கள் சிதறல்கள் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறு ஏற்படலாம். எனவே அதெல்லாம் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதுடன் கண்டிப்பாக வந்து எல்லா விதத்திலையும் பெரிய அளவு அனுகூலமும் சந்தோஷ அமைப்பும் ஏற்படுவதற்கு வேலைக்கிழமையில் பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு சென்று விட்டு அருகம்புல் கொடுத்து அர்ச்சனை செய்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை பிரணாவ் நினைவில் வைத்து கொண்டாலே போதும். அதனால் பொறுமையாக இருந்தாலே போதும். அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் சிறிது பொறுமையாக இருந்தால் பிறகு பெரிய அளவு மாற்றத்தை எல்லாம் கண்டிப்பாக பெறக்கூடிய அமைப்பு உங்கள் தசாபத்திக்கு வரும். சார், குரு வந்து பொதுவாகவே சிம்மத்துக்கு வர்றது வந்து நன்மையா தீமையா சார்? அதாவது இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா கடகத்தில் இருந்த குருவானவர் உச்சம் பெற்றிருக்கிறார். சிம்மத்துக்கு வரக்கூடிய குருவானவர் பார்த்தீங்கன்னா சிம்மம் என்பது குரு வீடு, சூரியன் வீடு என்பது நட்பு வீடு. ஆனால் அந்த நட்பு வீடுக்கு வருவதனால் பல விதத்தில் கிரக சஞ்சாரங்கள் ஒரு முறையில் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருடைய முன்னேற்றங்கள் எல்லாம் மாறுவதற்குண்டான சாத்தியக்கூறு காணப்பட்டாலும் அவர் வந்து இவ்வளோ நாள் வந்து சனியை பார்த்து கொண்டிருந்தால் விருச்சகத்தில் இருந்த சனியை, அதனால் வந்து கெடுபலன்கள் பலவாக சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். ஏனென்றால் சனிவன் தன்னுடைய பகை வீடான செவ்வாயுடைய வீட்டத்தில் விருச்சகத்தில் இருக்கிறார் என்பதை நினைவில் வைத்துக்கணும். அவர் வந்து இவ்வளோ நாள் பார்த்து கொண்டிருந்தனால் சனியால் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் எல்லாம் நாட்டுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்க முடியாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது சனியுடைய வீரியம் அதிகரிக்கும். அந்த அதிகரிப்பதனால் நாட்டில் மிக மிக கவனமாக இருப்பதும், நாட்டு விஷயத்தில் இயற்கையுடைய சேதங்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பதும், இயற்கையுடைய அழிவதனால், இயற்கையை அழிப்பதனால், மரங்களை அழித்ததனால் அதற்குண்டான தண்டனைகள்லாம் மக்கள் அனுபவிக்க வேண்டிய அமைப்புகளும், மலைவாழ் பிரதேசங்கள் மட்டுமில்லாமல் நெருப்பு விஷயத்தில் எளிதாக தீப்பற்றக்கூடிய விஷயங்கள் இப்பொழுதே பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் பார்த்துருக்கலாம். கடந்த காலத்தை விட இந்த காலத்தில் நெருப்புகளால் அடிக்கடிக்கு தினமும் பேப்பரோ அல்லது டிவியோ எடுத்து பார்த்தீர்கள் என்றால் நெருப்பு சேதங்கள் எல்லா இடத்திலையும் காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அதுபோல் எளிதில் தீப்பற்றக்கூடிய அரசாங்கம் எல்லாம் எளிதில் தீப்பற்றக்கூடிய அந்த நெருப்பு விஷயத்தில் மிக கவனமாக இருப்பதும், உணவுப் பொருள்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு அன்றாடம் கிடைக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் மிக கவனமாக இருப்பதும், அதே போல் பார்த்தீர்கள் என்றால் உணவு கலப்படங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சூரியன் வீட்டில் குரு இருப்பதனால் வெளியில் கொண்டு வரப்படும். இன்னும் பலவிதமான உணவு கலப்படங்கள்லாம் வெளியில் கொண்டு வந்து ஏற்கனவே எப்படி தடை செய்யப்பட்டார்களோ அதுபோல் பலவிதமான நாம் டெய்லி அன்றாடம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற உணவுப் பொருள்கள் எல்லாம் கூட அரசாங்கத்தால் தடை செய்யப்படுவதும், மக்கள் இந்த உணவு பழக்க விஷயத்தில் மிக விழிப்புணர்வு பெறுவதும், இயற்கைக்கு உணவுக்கு மாறுவதும், இயற்கை விவசாயத்துக்கு மிக அதிக அளவுக்கு மக்கள் எல்லாம் கடந்த காலத்தில் நாம் எப்படி ராகி, கம்பு, கேழ்வரகு, சோளம் என்பதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தோமோ அதுபோல் இயற்கையான உணவு மற்ற விஷயங்கள்லாம் இல்லாமல் இந்த செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுகள்லாம் விட்டுவிட்டு நம்மளுடைய பானங்களுக்கே வருவதற்குண்டான நீர், மோர், கரும்புச்சாறு அப்படிப்பட்ட உணவு ஃப்ரெஷ் ஜூஸஸ் என்று சொல்லக்கூடிய விஷயத்திற்கு மாறக்கூடிய அமைப்பு சூரியன் வீட்டில் இருக்கிற குருவால் நிச்சயமாக ஏற்படும். கண்டிப்பாக ஒரு உணவு விஷயத்தில் ஒரு விழிப்புணர்வு மாற்றத்தை குருவால் ஏற்படுத்தி தரப்படும். அதுவே பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய அளவுக்கு அனுகூலங்கள், கடுமையான சட்டங்கள் கலப்படத்துக்கெல்லாம் ஏற்படுத்துபவர்களுக்கு
பெரிய அளவு தண்டனை கிடைக்கக்கூடிய சட்டங்கள்லாம் இந்த குருவால், அதாவது சிம்ம வீட்டில் இருக்கிற குருவால் அரசாங்கத்தில் கெடுபிடிகள், உணவு பதுக்கல், உணவு கலப்படம் செய்வர்களுக்கெல்லாம் பெரிய அளவு தண்டிப்பு போன்ற விஷயங்கள்லாம் நிச்சயமாக ஏற்படும். இந்த குரு பெயர்ச்சியின் பலன்கள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை ஜோதிடர் சிவல்புரி சிங்காரம் வழங்குகிறார். அதனை பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிப்படி குரு பகவான் 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். தனாதிபதியாகவும் 5ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் இருக்கும் குரு பகவான் 10லே சஞ்சரிப்பது மிக மிக யோகம். தனஸ்தானத்தையும் அந்த குரு பார்க்கின்றார். எனவே பணம் பல வழிகளிலும் வந்து உங்களுக்கு பையை நிரப்பப் போகின்றது. செய்தொழிலே லாபம் கிடைக்கும். சிறப்பான முன்னேற்றங்களை எல்லாம் நீங்கள் காணப்போகின்றீர்கள். குருவினுடைய பரிபூர்ண பார்வை பதியும் இடம் 2, 4, 6. வாக்கு, தனம், குடும்பம் என்ற இடத்தை பார்ப்பதனாலே வாக்கு வளம் கூடும். சாதாரண மனிதர்கள் கூட சக்கரவர்த்தியாக மாற்றுகின்ற ஆற்றல் குருவின் பார்வைக்கு உண்டு. அதிலும் 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே பணமழையில் நனைந்து செல்வந்தராகும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வும் எதிர்பார்த்தபடி இலாகா மாற்றங்களும் வந்து சேரலாம். குடும்பத்திலே அமைதி கூடும். வாக்கு, தனம், குடும்பம் என்பதனாலே கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்ற இயலும். தங்கம், வெள்ளி, ஆடை, ஆபரண சேர்க்கையும் உண்டு. 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே சுகஸ்தானம் வலுவடைகின்றது. சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். வாகன யோகம் உண்டு. பழைய வாகனங்கள் பழுதாகிறதே என்று சொல்லி அதை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கி நீங்கள் மகிழ்வீர்கள். இடத்தாலும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். தாய் வழி ஆதரவு உண்டு. பெற்றோர்களின் அன்புக்கு பாத்திரமாவீர்கள். 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே எதிரிகள் விலகுவார்கள். லாப நோக்கத்தோடு பழகியவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். உங்கள் முன்னேற்றத்துக்கு நண்பர்கள் மட்டுமல்ல, உறவினர்களும் ஒத்துழைப்பு செய்வார்கள். புதிய ஒப்பந்தங்கள் வந்து கொண்டே இருக்கும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு இனிய பயிற்சி. உங்கள் வாழ்க்கையில் வளம் கிடைக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வேந்தன்பட்டி என்று புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஒரு ஊர் இருக்கிறது. அந்த வேந்தன்பட்டியிலே வீட்டிற்கும் நினைத்ததை நிறைவேற்றும் நெய் நந்தீஸ்வரரை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். பௌர்ணமி அன்றைக்கு நீங்கள் மலைவல வருவதன் மூலமும் மகத்தான பலனை காணலாம். நெய் நந்தீஸ்வரரை பிரதோஷத்தன்று வழிபட்டு வாருங்கள். அதற்கு பிறகு அருகாமையில் இருக்கும் சுண்டைக்காட்டு வேலங்குடி என்று சொல்லக்கூடிய வேலங்குடியில் வீட்டிலிருந்து அருள் வழங்கும் கருப்பரை வழிபாடு செய்ய வேண்டும். கருப்பண்ணசாமியும் அங்கிருக்கும் அங்காள பரமேஸ்வரியும் உங்கள் எண்ணங்களையெல்லாம் பூர்த்தி செய்யும் விதத்திலே இந்த குரு பெயர்ச்சியின் விளைவாக நல்ல பலன்களை அள்ளி வழங்கப் போகின்றது. எனவே வார வழிபாடாக நீங்கள் ஆனைமுகப் பெருமானையும் ஆறுமுகப் பெருமானையும் வழிபாடு செய்யுங்கள். சிறப்பு வழிபாடாக மேற்கொண்ட தெய்வங்களையெல்லாம் வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகும், செல்வாக்கு மேலோங்கும். தொடர்ந்து திருத்தணியிலிருந்து ஒரு நேர் அழைப்பில் இருக்காரு. குமரேசன், உங்களுடைய சந்தேகங்கள் என்ன கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க சார். ஹலோ, வணக்கம். எங்க பேர் குமரேசன். சரிங்க சார். எங்க பையன் பேர் மணிகண்டன். சரி, அவரு சிம்மராசி. ஹலோ, சொல்லுங்க. ராகுதசில குருபத்தி நடக்குது ஐயா அவருக்கு. சிம்மராசியில என்ன நட்சத்திரங்க? சிம்மராசியில மகமா, பூரமா, உத்திரமா? சிம்மராசிங்க. சிம்மராசியில உத்தரம் நட்சத்திரம். உத்தரம் நட்சத்திரம். சரிங்க, சொல்லுங்க. அதுல ராகுதசில குருபத்தி நடக்குது ஐயா அவருக்கு. சரி, இப்போ அவருக்கு திருமணம் நிச்சயம் இருக்கு. 21/8/2015 நிச்சயார்த்தமும் 11/3/2014 திருமணம் பிக்ஸ் ஆயிருக்கு ஐயா. இந்த குரு பயிற்சினால எப்படி இருக்கும் அவருக்கு? திருமண அமைப்பில் ஒரு குறையும் இல்லைங்களே. சுபகாரிய அமைப்புக்கு உண்டான அமைப்பு தான். ஏனென்றால் ஜென்மத்தில் குரு வருகிச்சு 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் 7ஆம் இடம் என்பது களத்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய திருமணத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பது. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முறை மட்டும் அவரை திருநாகேஸ்வரம் போயிட்டு வர சொல்லுங்கள். ஏனென்றால் ஜனவரிக்கு பிறகு ராகு தன்னுடைய ஜென்மத்திற்கு, அதாவது உங்களுடைய ராசிக்கே வருவதனால கண்டிப்பாக திருநாகேஸ்வரம் போயிட்டு பசுனை கொடுத்து தீபம் ஏற்றிட்டு வர்றது பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். திருமணம் முடிகின்ற வரையில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக அந்த திருமணம் வெற்றிகரமாக முடிப்பதற்கு அபிராமி அந்தாளியில் உள்ள பாடல்களான 17வது பாடலையும் 35வது பாடலையும் அவர் டெய்லி சொல்லிட்டு வர்றது மூலியமாக கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் ஏற்படும். ஏற்கனவே ஜனனகால ஜாதகத்தில் ஏதாவது திருமண அமைப்பில் தோஷங்கள் இருந்தால் கூட அந்த அமைப்புக்கு நிவர்த்தி ஏற்படுவதுடன் சனிக்கிழமையில் ஏதேனும் ஒரு அம்மன் கோவில்களுக்கு சென்று விட்டு வருவது எந்தவித கஷ்டமும் இல்லாமல் நன்மையை ஏற்படுத்தி தருவதற்குண்டான எளிய பரிகாரம். சார், உங்களுடைய பார்வையில் இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படும்? அதாவது ஏற்கனவே நான் சொன்னதில் துலா ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் சொல்ல நிறைய பேர் கேட்குறாங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய துலா ராசிக்காரர்களுக்கு தடைகள்லாம் தவிடுபடியாக்குவதற்கு காரைக்குடி அடுத்து உள்ள பிள்ளையார்பட்டி என்ற ஊரில் உள்ள கற்பக விநாயகரான பிள்ளையாருக்கு அபிஷேகமும் தங்க கவசமும் செய்வதன் மூலியமாக அந்த அபிஷேக விபூதியை தினமும் வைத்து கொண்டு வருவதன் மூலமாக துலா ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் நல்ல அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக விருச்சக ராசிக்கு நீங்கள் கேட்டிருக்கீங்க. அந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால்
இவ்வளோ நாள் குருவானவர் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருந்தார். அவர் இப்பொழுது ஏற்கனவே உங்கள் ராசியில் சனி இருக்கிறார். அந்த சனி வந்து சிலருக்கு வந்து 1வது சனியாகவோ 2வது சனியாகவோ சிலருக்கு 3வது சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கலாம். எனவே எந்த சனி அமைப்பில் இருந்தாலும் எது இருந்தாலும் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் குரு வந்தாலும் அவர் சூரியன் வீட்டுக்கு வருவதனால் சூரியனானவர் உங்களுடைய குருவுக்கு நண்பர் என்பதை ஏற்கனவே நாம் பல விதத்தில் சொல்லி கொண்டு வருகிறோம். அதனால் பெரிதாக பயப்பட வேண்டாம். ஆனால் ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்கள். ரோஷப்பட்டு வேலையை மட்டும் ராஜினாமா செய்யக்கூடாது. வேறு வேலையை தேடி விட்டு இருக்கிற வேலையை விடுவது தான் புத்திசாலித்தனம். உங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். இடம் மாற்றம் வந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் போக மாட்டேன் என்றெல்லாம் பிடிவாதம் பிடிக்க வேண்டாம். கடல் கடந்து மாற்றங்கள் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். தொலைதூர மாற்றங்கள் குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டும் என்று இருந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் நல்ல அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். அதே சமயம் இவ்வளோ நாள் குரு பலம் இருந்ததனால் வண்டி வாகனத்திலலாம் நீங்கள் வித்தைகள் காட்டினாலும் அது பெரிய பாதிப்பு தராது. ஆனால் இப்பொழுதெல்லாம் வண்டி வாகனத்தை பயன்படுத்துகிற சமயத்தில் அதிக வேகம் வேண்டாம். ரொம்ப ஸ்பீடாக போகிறதோ இரவு நேர பயணங்கள் அவசியமில்லாத பயணங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். குறிப்பாக கேளிக்கை பயணங்களை அறவே தவிர்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் சொல்வதை தயவுசெய்து கேளுங்க. நண்பர்களுக்காக தேவையில்லாத விஷயங்கள் அந்த பயணங்கள் கேளிக்கை போன்ற விஷயத்திற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். அதே சமயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பதுடன் 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் குருவானவர் இருப்பதனால் தேக ஆரோக்கியத்திற்கு சிறிது முக்கியத்துவம். குறிப்பாக அடி வயிற்றிலிருந்து பாதம் கழிவுகள் போகிற இடத்துலலாம் எதற்கென உபத்திரம் இருந்தால் விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு முறை மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நன்மை தரும். மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் சூரியனார் கோயில் கும்பகோணத்தில் ஆடுதுறையில் உள்ள சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு கணபதிக்கு பசுனை கொடுப்பதுடன் சூரியனுக்கு பசுனை கொடுத்து மற்ற கிரகங்களுக்கெல்லாம் பசுனை கொடுத்து திருப்பி கணபதி இடத்தில் வந்து பிரார்த்தனை செய்து கொள்வது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் ஒரு கெடுபலனும் வராது. அதற்கு முன்பாக குலதெய்வ வழிபாடை விருச்சிக ராசிக்காரர்கள் நிச்சயமாக போயிட்டு குலதெய்வ வழிபாடை சேவித்து விட்டு வருவது இந்த குரு பயிற்சியில் தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கி எப்போற்பட்ட தீங்கு வந்தாலும் அதில் நிவர்த்தி ஏற்படக்கூடிய எளிய பரிகாரம். குரு பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார். இனி அடுத்த ஒரு வருடம் இந்த குரு பயிற்சி காலத்தில் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களின் வாழ்வில் நிகழவிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த குரு பயிற்சி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு குரு பகவான் இடம்பெயர்ந்திருக்கிறார். இதனுடைய தாக்கம் தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை கூறுகிறார் ஜோதிடர் சிவல்புரி சிங்காரம். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு நேரடியாக பார்க்கின்றார். குரு பார்வை முழுமையாக பதிவதனாலே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் நடைபெறப் போகின்றன. இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் தகர்த்தெறியப்படும். தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றிக்கொண்டு வந்த நீங்கள் இனிமேல் ஆனந்தத்தோடு உற்சாகத்தோடு பணிபுரியப் போகின்றீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அலைச்சல் குறையும். ஆதாயம் அதிகரிக்கும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். எதிர்பாராத வரவும் உண்டு. உங்கள் ராசியை மட்டுமல்ல 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கின்றார். சகோதர ஸ்தானம் புனிதமடைகின்றது. எனவே சகோதர ஒத்துழைப்போடு வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். வாய்தாக்கள் ஓயும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் நிறைவேற்றுவீர்கள். புத்திரஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பிள்ளைகளால் வந்த தொல்லைகள் அகலும். பிள்ளைகளின் மீது உங்களுக்கு பாசம் கூடும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அதன் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். கடல் தாண்டி படிக்க வேண்டும் என்று சொன்னால் கூட அதற்கும் நீங்கள் ஆயத்தமாக ஏற்பாடுகளை செய்து கொடுப்பீர்கள். உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி உன்னதமான ஒரு பெயர்ச்சி ஆகும். குருவை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் வழிபடுவதோடு வாய்ப்பிருக்கும் பொழுது திருவாரூர் மடப்புறம் தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபாடு செய்யுங்கள். திருவாரூர் மடப்புறம் தட்சிணாமூர்த்தி, அங்கே நீங்கள் உத்தர நட்சத்திரத்தன்று சென்று வழிபட்டால் உன்னதமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். தனுசு ராசி நேயர்களுக்கான பலன்களை பார்த்தோம். தொடர்ந்து சென்னையிலிருந்து ஒரு நேர் அழைப்பில் இருக்கார். விஜய், உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம்? சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம், எனக்கு 30 வயசு 30. சரி. புதிய முயற்சிகள் எதுவும் பெருசா பலன் அளிக்கல சார் சமீப காலமா. என்ன சார் இப்போ குரு பயிற்சியெல்லாம் எப்படி இருக்கும்? சுக்கிரதசை உங்களுக்கு இப்போ சுக்கிரதசை நடக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த சுக்கிரதசைனால வெள்ளிக்கிழமை ஏதாவது பெருமாள் கோயில்களுக்கு வழிபட்டு தான் பெருமாள் தாயார் வழிபாடு செய்கிறது மூலிமா தான் அந்த வீரியம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அந்த நெகட்டிவாக இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு எந்த புது முயற்சியும் சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த தசை ஒரு முக்கியமான
காரணம் உங்களுக்கு இப்போது. மேலும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்கே இருக்கீங்க, சென்னையில் இருக்கிறீங்கனால திருவள்ளூர் வீரராக பெருமாளை மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை போய் தரிசனம் செய்வதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனை படிப்படியாக குறைவதற்கும், விஷ்ணு சகஸ்ரநாமம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை கேட்பதன் மூலியமாகவும் அல்லது சுக்கர காயத்ரி என்று சொல்லக்கூடிய 2 லைன் மந்திரத்தை ஜபம் மாதிரி டெய்லி 11 முறை சொல்வதன் மூலியமாகவும் உங்களுக்கு இந்த புது முயற்சியுடைய சக்ஸஸ் எல்லாம் கண்டிப்பாக வருங்க. சார், தொடர்ந்து தனுசு ராசி நேயர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் உங்களுடைய பார்வையில். தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் அஷ்டமத்தில் இருந்த குரு ஏற்கனவே 7.5 சனியில் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறார்கள். அந்த சனியுடைய அமைப்பு 4ஆம் இடத்தில் உள்ள கேது, 10ஆம் இடத்தில் உள்ள ராகு, பலவிதமான எல்லா விதத்திலையும் ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து பெரிய அளவு ஏற்றம். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, குடும்பத்தில் சுபகாரியங்கள், சந்தோஷங்கள், கடல் கடந்த பயணங்கள், பெற்றோருடன் ஒன்று சேர்வது, தொலைதூரம் உத்தியோக நிமித்தமாகவும் எதையும் மனஸ்தாபத்தினால் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்றாவது, கணவன் மனைவி சண்டையில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட ஒன்று சேர்வதற்கு உண்டான முயற்சிகள் பெரியவர்கள் எடுத்தால் கண்டிப்பாக ஒன்றாவதற்கு உண்டான நல்ல பிராப்தங்கள் ஏற்படுவது, தடைப்பட்டிருந்த கல்வி அமைப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது, அதாவது படிச்சுக்கினே இருக்கிறச்சு நோய்வாய்ப்பட்டுனால போகாமல் இருக்கிறதோ இல்லை விபத்தில் மாட்டினால இப்போ தடைப்பட்டிருந்த அமைப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல விஷயம் நடக்கும். சுபவிரயங்கள் கண்டிப்பாக வீடு அமைப்பு மாற்றுவங்கள், வண்டி வாகன மாற்றங்கள், தொடர்ச்சியாக நல்ல விஷயங்கள், புதிய முயற்சிகள், கூட்டு தொழிலில் இருந்தவர்கள் சிலர் தனியாக வந்து தனிப்பட்ட தொழில் அமைப்பு ஆரம்பித்து அதில் பெரிய சக்ஸஸ் பெறுவது, என்ன செய்கிறோன்னு தெரியாதவங்க கூட இந்த குரு பயிற்சி முடிஞ்சதுலேருந்து பார்த்திங்கன்னா நல்ல தொழில் செய்வதோடு பெரிய அளவு விசிட்டிங் கார்டு போட்டு கௌரவமாக எல்லாரிடத்திலும் உறவினரிடம் நண்பர்களிடம் நான் இந்த மாதிரி தொழில் செய்கிறேன், இந்த மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறேன் என்று பெருமையாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஸ்தான பலம் கூடுவதெல்லாம் நிச்சயமாக பார்க்கலாம். அதே சமயம் சனி ஆரம்பத்தில் இருப்பதை கவனத்தில் கொள்க. அவசியமில்லாத இரவு நேர பயணங்கள் வேண்டாம். கூடா நட்பு கேடு விளைவிக்கும். தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாதீர்கள். உணர்ச்சி வசப்பட்டு கோபப்படுவது, சபிப்பது, ஆத்திரப்படுவது, உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்திலெல்லாம் ஆலோசனை கூறுவதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். குரு வந்து தனுசுக்கு 9ஆம் இடத்தில் வருவது வந்து ஓடிப்போனவனுக்கே 9இல் குரு என்று ஒன்று சொல்வார்கள். அதாவது குடும்பத்தை விட்டு தலைமறைவான இருந்தவர்கள், கடன் அமைப்பால் ஓடிப்போனவர்களுக்கெல்லாம் மீண்டும் வந்து சமூகத்தில் நல்ல இடத்தை பிடிப்பார்கள் என்பது தான் அந்த ஓடிப்போனவனுக்கே 9இல் குரு என்று சொல்லக்கூடிய அமைப்பு. யாரும் ஓடிப்போக வேண்டாம். உங்களுக்கு குருவானவர் எல்லாமே நன்மை தருவதற்கு பெரிய அளவு நல்ல அளவுக்கு அனுகூலமும் அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் கொடுப்பதற்காக குரு தயாராக இருக்கிறார். அதே சமயம் சனியுடைய பிரீத்தி சரி செய்வதற்கு ஒரு முறை திருநள்ளாறு சென்று விட்டு வருவது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா தடைகளும் தவிடுபடியாக்கி குரு பெயர்ச்சி யோகத்தையும் அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் நிச்சயமாக தரும். தொடர்ந்து மகர ராசி நேயர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை ஜோதிடர் சிவல்புரி சிங்காரம் வழங்க கேட்கலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து குரு, 8லே குரு வருகின்ற பொழுது எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். இழப்புகளும் விரயங்களும் வரத்தான் செய்யும். என்ன இருந்தாலும் அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். இடமாற்றம், வீடு மாற்றம், ஊர் மாற்றம், இலாகா மாற்றம் போன்றவைகள் எதிர்பாராத விதத்தில் வந்து சேரலாம். அருகில் இருப்பவர்களின் அரவணைப்பும் அன்பும் தான் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அது மட்டுமல்ல, நண்பர்கள் உங்களுக்கு பகையாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். குருவின் பார்வை 2, 4, 12 ஆகிய இடங்களிலே பதிவாகின்றது. எனவே குடும்பத்தில் சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்க வழி கிடைக்கும். வரவை காட்டிலும் செலவு கூடலாம். 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே பயணத்தால் ஒரு சிலருக்கு பலன் கிடைக்கலாம். சுய ஜாதகத்தை அலசி பாருங்கள். திசாபுத்தி பலம் பெற்றவர்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். என்ன இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் வளம் கிடைக்க நீங்கள் ஆலங்குடிக்கு சென்று குரு பகவானை வழிபட்டு வாருங்கள். ஆலங்குடி குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளிக் கொடுக்க காத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, சனிக்கிழமை தோறும் சனி பகவானையும் நீங்கள் வழிபட்டால் சஞ்சலங்கள் தீரும், சந்தோஷங்கள் சேரும். மகர ராசி நேயர்களுக்கான பலன்களை பார்த்தோம். தொடர்ந்து கன்னியாகுமரியிலிருந்து சாந்தி என்ற நேயர் அழைப்பில் இருக்கார். சாந்தி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம்? சொல்லுங்கம்மா. ஹலோ, தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு சார். மகர ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு? மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா குருவானவர் அஷ்டமத்தில் வரார். அஷ்டமத்தில் வராருனாவே எல்லாரும் ஒரு பயம் வந்துடும். ஐயோ, ஏதாவது ஆகிடுமோ, அப்படி ஆகிடுமோன்னு. மகர ராசிக்காரங்களுக்கு அது வந்து தேவையில்லாத ஒரு வேலை. ஏனென்றால் மகர ராசிக்கு இது வரைக்கும் குருவானவர் அவங்க ஸ்தானத்தை பார்க்கணும். குருவானவர் இது வரைக்கும் அவங்களுடைய ராசிக்கு 3க்கு உரியவர், 12ஆம் இடத்துக்கு உரியவர். 3ஆம் இடமும் 12ஆம் இடமும் மறைவு ஸ்தானத்துக்கு உண்டான அமைப்பு. அந்த மறைவுக்கு உண்டானவர் மறைவான இடத்துக்கு வருவது ஒரு விதமான யோகமான ஒரு அமைப்பு.
அது இல்லாமல் இது நாள் வரைக்கும் அவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி முழுவதுமாகவும் சரி அதுக்கு பிறகும் சரி சனியானவர் 11ஆம் இடத்தில் இருப்பது பெரிய அளவு விசேஷம். எனவே உத்தியோகமோ தொழிலமைப்பிலோ இந்த சுபகாரியத்திலோ நல்ல விஷயங்களிலோ எந்தவித குறைபாடும் காணப்படவில்லை. மேலும் அவர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம், பெரிய அளவு உன்னதமான நிலைமை, தொடர்ச்சியான பயணங்கள், பெரிய அளவு வெற்றிகள், உத்தியோகத்தில் மேன்மை, தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு எல்லாம் கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறல் எல்லாம் அதிலெல்லாம் ஒரு பாதிப்பும் வராது. இந்த 8ஆம் இடத்தில் உள்ள குரு என்னென்றால் கோபத்தை மட்டும் கவனமாக பேசிக்கொள்ள வேண்டும். யாருக்கும் ஜவாப் ஜாமீன் கொடுக்கக்கூடாது. குடும்பமாக இருக்கட்டும், வெளிவட்டாரமாக இருக்கட்டும், பக்கத்து வீடாக இருக்கட்டும், எல்லாரிடத்திலும் இந்த சின்ன ஆசுவாசப்படுத்தி கொள்வது, கோபப்படுத்தி கொள்வது பெருமளவு சக்கனங்களை மட்டும் ஏற்படுத்திவிடும். கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சாதாரண ஜுரம் என்றாலும் நீங்களாக மருத்துவம் எடுத்துக்கொள்வது கண்டிப்பாக கூடாது. அந்த 8ஆம் இடத்தில் உள்ள குரு விஷயத்தில் வண்டி வாகனங்களிலும் தேக உபத்திரத்திலும் மிக கவனமாக இருந்தாலே மற்றதெல்லாம் பெரிய அளவு அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். இந்த குரு பெயர்ச்சி முடிந்தவுடன் இன்றையிலிருந்து ஒரு 48 நாட்களுக்குள்ளாக திருச்செந்தூருக்கு சென்று அங்கே இருக்கிற முருகப்பெருமானுக்கு விபூதி அபிஷேகத்துடன் பச்சரிசி துலாபாரம் கொடுப்பது மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு குறைபாடும் ஏற்படாது. அதே சமயம் முதலில் செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு என்பதை மகர ராசிக்காரர்கள் எல்லா ராசிக்காரர்களும் முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு முதல் பரிகாரம் குலதெய்வ வழிபாடு. அதை முடித்த பிறகு நாம் கூறுகின்ற பரிகாரங்களை செய்வதன் மூலியமாக பெரிய அளவு அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் எந்தவித தடைகளையும் தடைகளெல்லாம் தடைகளை தாண்டி எல்லாவற்றிலும் வெற்றி தருவதற்கு தெய்வம் திருச்செந்தூர் பெருமாள் மகர ராசிக்காரர்களுக்கு உதவுவார். தொடர்ந்து சென்னையிலிருந்து இன்னொரு நேர அழைப்பில் இருக்காரு. ஜெயஸ்ரீ, உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம். ஜெயஸ்ரீ தொடர்பில் இருக்கீங்களா சார்? தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து கும்பராசி நேர்களுக்கான இந்த குரு பயிற்சிக்கான பலன்கள் என்ன சார்? கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி குரு பயிற்சி இது நாள் வரைக்கும் 6ஆம் இடத்துல இந்த குருவானவர் 7ஆம் இடத்துக்கு வருகிறார். அதே சமயம் அந்த 7ஆம் இடம் என்பது குரு டைரெக்டாக அவர் சமசப்தமத்தில் வந்தால் உங்களையும் அந்த ராசியும் குரு இருக்கிற இடத்துலேருந்து பார்ப்பார் என்பது ஒரு ஜோதிடத்தின் விதி. அதனால் பெரிய அளவு அனுகூலம். குரு பார்வைக்கு தான் கோடி புண்ணியம் என்பார்கள். எனவே கும்பராசிக்காரர்களுக்கு இவ்வளோ நாள் பணத்தட்டுப்பாடு கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த தட்டுப்பாடு படிப்படியாக நீங்கி சேமிப்பு வைக்கிற அளவுக்கு பழைய கடன்கள்லாம் பைசல் செய்வதற்கு நிம்மதியும் சந்தோஷமும், உத்தியோகத்தில் இருந்த மன கஷ்டங்கள், உத்தியோகத்தில் என்ன செஞ்சாலும் பேர் கிடைக்காது, பிரச்சனை தான் வரும், தேவையில்லாத மேலதிகாரிகள் உங்களிடம் கோபப்படுவார்கள், உடன் வேலை செய்பவர்கள் தேவையில்லாமல் உங்களிடம் பிரச்சனை செய்வார்கள், இல்லைன்னா சிலருக்கு உத்தியோகமே தடைப்பட்டிருக்கும், உத்தியோகத்திலிருந்து இதுமாயிருக்கும், இந்த அமைப்பெல்லாம் இருக்கும். அந்த அமைப்பெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு நிவர்த்தி ஏற்படும். அதே சமயம் கும்பராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக வரக்கூடிய கேது பயிற்சியெல்லாம் ஜென்ம கேது வருகிறதுனால் கண்டிப்பாக பகை விஷயத்தில் யாரையும் பழி வாங்கலாம், யாரையும் இது செய்யலாம் அது செய்யலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் பெருமளவு பாதிப்புகள் கண்டிப்பாக குரு பார்வை இருந்தாலும் ஏற்பட்டுவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் 7ஆம் இடத்தில் உள்ள ராகுவால் சுபகாரியத்தில் உண்டான தடைகள், அதாவது 7ஆம் இடத்துக்கு வரப்போகிற ராகுவால் பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடுடன் இந்த குரு பயிற்சியிலே ஒரு 48 நாட்களுக்குள்ளாக கும்பகோணத்தில் உள்ள கதிராமங்கலம் வனதுர்கா பரமேஸ்வரி கோயிலுக்கு சென்று அம்பாளுக்கு முடிந்த அளவுக்கு அபிஷேகமோ அல்லது குங்கும அர்ச்சனையோ அந்த கோயிலில் உள்ள முறைப்படி உள்ள பூஜை புனஸ்காரங்களை செய்வதுடன் மனசார பசுனை தீபத்தை ஏற்றிவிட்டு வருவது கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலங்கள், சந்தோஷ அமைப்பு ஏற்படும். கடல் கடந்த பயணங்கள் சமயத்தில் மட்டும் உடைமைகள் விஷயத்தில் கும்பராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். விலை உயர்ந்த பொருள்களை வங்கி பெட்டகத்தில் வைத்து கொள்வது, ஏனென்றால் களவு போவது இல்லை ஞாபக மருதி மட்டும் சிலருக்கு பெரும் பிரச்சனை ஏற்படலாம். மற்றபடி எல்லாம் அனுகூலங்கள், சுபகாரிய அமைப்புகள், குடும்பத்தில் ஒற்றுமைகள், பிரிந்த குடும்பத்தினர் ஒன்றாவது, இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது என்று சுபிச்சமாக வரக்கூடிய அமைப்பு தான் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்கள் பண கஷ்டத்திலிருந்து நீங்கலாம் என்கிற ஒரு செய்தி அனைத்து கும்பராசிக்காரர்களுக்கும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகவே இருக்கும். தொடர்ந்து கும்பராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை ஜோதிடர் சிவல்புரி சிங்காரம் வழங்குகிறார். அதை என்ன இப்போது பார்க்கலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குருவின் நேரடி பார்வை பதிகின்றது. குரு பார்க்க கோடி நன்மை என்பதனாலே உங்களுக்கு கோடி கோடியாய் நன்மை வரப்போகின்றது. உங்களுக்கு தொழில் வளம் பெருகும், தொல்லைகள் அகலும், வரவு திருப்திகரமாக இருக்கின்றது. முன்னேற்றங்களின் முதற்படிக்கு செல்லப் போகின்றீர்கள். கல்யாண கனவுகள் நனவாகும், பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும், புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இந்த குருப்பெயர்ச்சி இனிய பயிற்சியாக அமைகின்றது.
அது மட்டுமல்ல, குருவின் பார்வை 3, 11 ஆகிய இடங்களிலும் வருவதனாலே முன்னேற்றத்திற்கு வித்திரு 3ஆம் இடத்தில் பதிவதால் சகோதர ஒத்துழைப்பு கிடைக்கும். பல பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடப் போகின்றீர்கள். லாபஸ்தானம் புனிதமடைவதனாலே உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சுயதொழில் செய்யலாமா என்ற எண்ணம் கைகூடும். அது மட்டுமல்ல, வேண்டிய இடத்தில் உதவிகள் கிடைக்கும். அரசு வழி சலுகைகளும் உங்களுக்கு உண்டு. வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். இந்த குருவின் பார்வை பதிவதனாலே வியாழக்கிழமை தோறும் குருவை வழிபட்டு வாருங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் சிம்மக்கல் என்று மதுரையிலே இருக்கக்கூடிய ஒரு இடம், அங்கு இருக்கும் ஆதி சொக்கநாதர் மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்யுங்கள். மீண்டும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் சென்று வழிபட்டு வாருங்கள். இம்மையில் நன்மை தருவார் கோயிலுக்கும் சென்று வழிபட்டு உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளையெல்லாம் நீங்கள் வரவழைத்துக் கொள்ளுங்கள். வார வழிபாடாக சனிக்கிழமை தோறும் அனுமனை வழிபட்டால் சஞ்சலங்கள் தீரும், சந்தோஷம் சேரும். தொடர்ந்து கன்னியாகுமரியிலிருந்து ஒரு நேர் அழைப்பில் இருக்காரு. சாந்தி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம்? அவட்ட நாலு கும்ப ராசி. சரிங்கம்மா. 2 பிள்ளைங்களுக்குமே அப்படி ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் 2 இருக்கும். அது வந்து திருமண வயதுல இருக்காங்க. திருமணம் இப்பொழுது நடக்குமா அப்படின்னு உள்ள ஒரு கேள்வி. வயசு என்னம்மா உங்களுக்கு? 29 பையனுக்கு, பொண்ணுக்கு 25. 2 பேருமே ரெட்டையர்களா? இல்ல அப்போ ஒருத்தருக்கு ஆனா முதல்ல ராசி ஒன்னே தான். ராசி ஒன்றே இருக்கட்டும், ஒவ்வொருத்தருடைய வயசு வித்தியாசம் மாறும்ல, அப்போ தசாபுத்திகள் மாறுன்றதுக்காக முதல்ல யாருக்கு? பெண்ணுக்கு என்ன ராசிமா? பெண்ணுக்கு நட்சத்திரம் அவிட்டம் தானா? அவிட்ட நாள் கும்ப ராசி பொண்ணுக்கு, பையனுக்கும் அவிட்ட நாள் கும்ப ராசி. ஒருத்தருக்கு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். பொண்ணுக்குடைய வயசு என்னம்மா? 25 இருந்துச்சு. 25. அவங்களுக்கு என்ன செவ்வாய் திருமணம்? தோஷம் இருக்குன்னு சொன்னாங்க. செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொன்னாங்களா? அப்போ லக்னம் தெரியுமா அவங்களுக்கு? அது தெரியாது. சரி, பரவாயில்லம்மா. நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குரு பயிற்சி வந்து கும்பராசிக்கு அவிட்ட நட்சத்திரத்துக்கு நல்ல விசேஷத்தை தரக்கூடிய பயிற்சி. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் சுபகாரியத்துக்கு உண்டான பிரச்சனைகளை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். மேலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான இந்த அமைப்பு வந்து அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை இந்த வந்து நீங்கள் ஏற்கனவே என்ன சொன்னீங்கன்னா செவ்வாய் தோஷம் இருக்கிறதாக உங்கள் ஜோதிடர் சொன்னதாக சொன்னீங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த குரு பயிற்சி வந்ததுலேருந்து 48 நாட்களுக்குள்ளாக அவங்களுக்கு இருக்கிற அந்த திருமண தடை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதற்கு சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு கும்பகோணத்தில் சூரியனார் கோயிலில் வழிபாடு செய்துட்டு அங்கேருந்து கும்பகோணத்திலேருந்து பட்டீஸ்வரம்பட்டின்னு இருக்குது, அந்த பட்டீஸ்வரம் உள்ள துர்க்கை சன்னிதானத்துக்கு போயிட்டு அங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமையில் 9 ஞாயிற்றுக்கிழமைக்கு ராகு கால பூஜைக்கு பணம் கட்டிட்டு அந்த அம்பாளுடைய படத்தையும் அந்த குங்குமத்தையும் வாங்கின்னு வந்து தினமும் பயபக்தியோடு உங்கள் பொண்ணை விளக்கேற்ற சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்ல விசேஷம், அனுகூலம், சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டு எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தி ஏற்படக்கூடிய எளிய பரிகாரம் இது. இதை செய்ய சொல்லுங்கள். திருமண தடை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். சார், பொதுவாக குருவுக்கான ஆபரணம் தங்கம்னு சொல்லுவாங்க சார். இந்த குரு பயிற்சியின் மூலமாக தங்கத்தினுடைய விலையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்? இல்லை, தங்கத்தில் கண்டிப்பாக முதலீடு பண்ணுறவங்க மற்ற விஷயத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த சிம்மத்தில் வரக்கூடிய குரு, அதே சமயம் சனி உடைக்கு குருவின் பார்வை இல்லாதனால இன்னும் தங்க விலையத்தில் வந்து குறைய தான் செய்யும்னால ரொம்ப கவனமாக இருக்கிறது தான் ரொம்ப விசேஷம். தங்கத்தில் வந்து திருப்பி வந்து நல்ல பெரிய அளவு முதலீடு செஞ்சு லாபமாக பார்க்காம முதலீடு செய்வர்கள் செய்யலாம். ஆனால் வந்து கண்டிப்பாக விலை குறையும் என்பது தான் நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். இந்த சிம்மத்தில் வரக்கூடிய குரு வந்து சனிக்கு வந்து பார்வை கொடுக்காமல் இருக்கிறதுனால கொஞ்சம் பணம் வந்து அவங்கவுங்க வங்கியில் வச்சுக்கிறது, அந்த பணத்தின் அமைப்பு வந்து நிறைய பேருக்கு தேவைப்படக்கூடிய விஷயம். அதை எல்லாத்தையும் மொத்தமாக வந்து செலவு செய்வதோ முதலீடு செய்வதோ இல்லாமல் சிறிது வைத்து கொள்வது தான் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சியில் என்பதை ஜோதிட ரீதியாக நீங்கள் நினைவில் வைத்துக்கணும். எனவே எந்த அளவு இருந்தாலும் அதில் வந்து முதலீடுகள் வந்து நிலத்தில் மற்றெல்லாம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயமே சிறிது இறங்க ஆரம்பிச்சிடும், தங்க விஷயமும் சிறிது இறங்கும். எனவே கொஞ்சம் வெயிட் பண்ணி முதலீடு செய்வது தான் நன்மை தரும். பணத்திற்கு ரொம்ப அருமை கிடைக்கக்கூடிய நேரம் இது. எனவே அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பொறுமையாக இருங்க. சார், குரு இருக்கிற இடத்தை விட குரு பார்க்குற இடத்துக்கு நன்மை அதிகம்னு சொல்கிறாங்க. குரு பார்க்க கோடி நன்மைன்னு எல்லாம் சொல்கிறாங்க சார். இது எதனால்? இல்லை, குருக்கு வந்து ஸ்தான பலத்துடன் பார்வை பலம் தான் ரொம்ப முக்கியம். அதில் வந்து குரு வந்து பகை வீடு இல்லாமல் நட்பு வீடில் இருக்குது இப்போ. ஏன்னா சிம்மம் என்பது குருவுடைய நட்பு வீடு. அந்த சிம்மத்தில் வந்து ஒரு நண்பர், நீங்கள் என் நண்பர்னா நான் வந்து உங்களை வந்து பார்க்குற பார்வையே வேறு, அதே நீங்கள் ஒரு பகைவராக இருந்தால் அந்த விஷயம் வேறு. அதனால் நட்பு வீடில் இருக்கிறச்ச குரு சந்தோஷமாக இருந்து அந்த பார்வை என்பது அவருடைய சொந்த ராசியான தனுசு 5ஆம் பார்வையாக பார்ப்பது ஒரு விசேஷ பார்வை. அது ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பு. அடுத்ததாக 7ஆம் பார்வையாக கும்பத்தை பார்க்கிறார். அதுக்கு அடுத்தது 9ஆம் பார்வையாக மேஷத்தை பார்க்கிறார். எனவே குரு பார்க்கக்கூட ஒரு இடத்துக்கெல்லாம் பெரிய அளவுக்கு அனுகூலங்கள். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்கு அந்த இடம் மாறும். அந்த மாறுறச்ச அந்தந்த இடத்துக்கு உண்டான குரு பார்வையிடுவது
சப்போஸ் ரிஷப ராசிக்காரங்களுக்கு குரு வந்து 5ஆம் பார்வையை பார்க்கக்கூடிய தனுசுவானது 8ஆம் இடம். அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே மருத்துவ ரீதியாக இருந்த பிரச்சனை, ஹாஸ்பிட்டலே நிரந்தரமாக இருந்தவங்க, ஏதோ பெரிய அளவு நோயில் இருந்தவங்க கண்டிப்பாக விடுபடுவதெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அதே போல் அவங்க உத்தியோகத்தில் 10ஆம் இடத்தை வந்து 10ஆம் இடம் என்பது கும்பம். ஆனால் குரு வந்து 7ஆம் பார்வையாக கும்பத்தை பார்ப்பதனால் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிவர்த்தி ஏற்படும். 4ல் குரு வரார் பயப்படக்கூடாது. குருக்கு வந்து ஸ்தான பலம் என்பதை விட பார்வை பலம் தான் மிக முக்கியம் என்பதனால்தான் அதற்கு அவ்வளோ சிறப்பான விஷயம். தொடர்ந்து மீனராசி நேயர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை வழங்குகிறார் ஜோதிடர் சிவல்புரி சிங்காரம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த குருவினுடைய பார்வை எந்தெந்த இடங்களிலே பதிகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். குரு பயிற்சியானது 6ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறது. எதிரிகள் ஸ்தானத்திலே வந்த குருவால் ஒரு சில நன்மைகள் கிடைத்தாலும் கூட பார்வையால் நன்மை கிடைக்குமே தவிர வந்த இடத்தின் மூலமாக பார்க்கின்ற பொழுது திருப்தியற்ற சூழ்நிலையே உங்களுக்கு நிலவுகின்றது. இருந்தாலும் 2, 10, 12 ஆகிய இடங்களில் குருவின் பார்வை பதிவதனாலே குடும்பத்திலே மகிழ்ச்சி கூடும், பிள்ளைகளால் வந்த தொல்லைகள் அகலும், கல்விக்காக எடுத்த முயற்சிகள் கைகூடும், சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே பழைய தொழிலிருந்து விடுபட்டு புதிய தொழில்களை நீங்கள் தொடங்க முன்வருவீர்கள். கூட்டாளிகளில் மாற்றம் செய்ய நினைப்பீர்கள். பழைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் இடமாற்றம், ஊர் மாற்றம், சிலருக்கு நாடு மாற்றங்கள் கூட வந்து சேரலாம். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். பயணங்களால் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். என்ன இருந்தாலும் ராசிநாதன் குருவின் பார்வைக்கு பலன் உண்டு. 2ஆம் இடத்தை பார்ப்பது ஒன்றுதான் யோகம். எனவே பணம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டுமானால் வியாழந்தோறும் நீங்கள் குரு பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்கள் திருக்கடையூருக்கு சென்று அபிராமியம்மன், அமிர்தகடேஸ்வரரை வழிபட்டு வாருங்கள். அங்கிருக்கும் கள்ளவாரண பிள்ளையாரையும் வழிபாடு செய்யுங்கள். சிவகங்கை மாவட்டம் இரணியூரில் வீட்டிலிருந்து அருள் வழங்கும் ஆட்கொண்டநாதர் சிவபுரந்தேவியையும் வழிபட்டு அன்றாட வாழ்க்கையை நன்றாக அமைத்துக் கொள்ளுங்கள். குருவருளால் உங்களுக்கு திருவருளும் உங்களுக்கு வந்து சேரும். சார், மீனராசி நேயர்களுக்கான இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் சார்? அதாவது பார்த்திங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசியில் கடைசி ராசி தான் மீனராசி. மீனராசிக்கு அதிபதி பார்த்திங்கன்னா குரு தான். ஆனால் மீனராசிக்கு இப்போ வந்து இந்த குரு பயிற்சி 6ஆம் இடத்துல வர்றதுனால சிலருக்கு வந்து சில புஸ்தகங்கள் இந்த நெட்லெலாம் பார்க்குறதுனால நிறைய விஷயம் பயம் ஏற்படும். நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துடுறீங்க. அதாவது உங்களுக்கு வந்து இப்போ சனியானவர் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருப்பதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. 9ல் சனி வந்து விசேஷமான அமைப்பையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய அமைப்பில் ஏற்கனவே இருக்கார். அவர் இந்த குரு பயிற்சி இல்லாமல் அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்கிறார் என்பதை நினைவில் வைத்துக்குங்க. 6ஆம் இடத்துல வர குருவனால் பெரிய அளவு நாம் ஏற்கனவே சொன்னதை போல் நண்பர் வீட்டில் தான் குரு வருகிறார். அதே சமயம் அவருக்கு பார்வைக்கு உண்டான பலம் வந்து மிகப்பெரிய முக்கியமான பலம். அதனால் உத்தியோகத்தில் வந்து இந்த வியாபாரத்தில் இருப்பவங்க மட்டும் பெரிய அளவு முதலீடுகள்லாம் திடீரென்று யாராவது வந்து இதில் போட்டிங்கன்னா நிறைய துட்டு வரும், அதில் போட்டிங்கன்னா நிறைய துட்டு வரும் என்று புதிய அறிமுகங்கள் ஏற்பட்டு அதன் மூலியமாக பெரிய முதலீடுகள் வேண்டாம். இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்களாம் சிறிது கவனமாக இருங்கள். புதிய அறிமுகங்கள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருங்கள். தெரியாதவர்களை நம்பி மோசம் போகக்கூடிய அமைப்பு காணப்படும். தேக ஆரோக்கியம் தான் மிக மிக முக்கியமாக பார்த்துக்கணும். குறிப்பாக இதய பகுதி, இந்த சுவாச கோளாறு உள்ள மீனராசிக்காரர்கள் ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோயாளிகள் எல்லாம் அதில் மட்டும் இல்லாமல் மொத்தமாக முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் பெரிய பாதகங்கள் இருக்காது. கண்டிப்பாக புதிய அறிமுகங்கள், அதே போல் பகை அமைப்பு, பகைவர்களுடைய ஸ்தானம் சிறிது பலப்படும். எனவே யார் நம்மளுடைய பகைவர்களாக இருந்தாலும் முடிந்த அளவு அவர்களை நண்பர்களாக மாற்றிக்கொள்வதற்குண்டான முயற்சி தான் மீனராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். யாரை பற்றி புறங்கூறாமல் இருப்பது பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அதே சமயம் உத்தியோகத்திலோ தனிப்பட்ட முறையிலோ சுப விரயங்களிலோ, அதாவது குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் கூடும். பணத்தட்டுப்பாடு பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். சேமிப்புகள், அனுகூலங்கள், வங்கியில் வந்து என்ன வங்கியில் வந்து வங்கின்னு இருக்கலாம், வங்கியில் நான் அக்கௌண்ட் வச்சுருக்கிறேன்லாம், ஆனால் அந்த அக்கௌண்ட்டில் பணமே இல்லாமல் இருந்த மீனராசிக்காரர்களுக்கு பண வரவெல்லாம் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக ஏற்படும். மீனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த குரு பயிற்சியில் நல்லது அனுகூலங்கள்லாம் ஏற்படுவதற்கு குலதெய்வ வழிபாடு மிக முக்கியம். அத்துடன் கண்டிப்பாக நாம் இப்பொழுது தரிசனம் செய்த தந்தி டிவியின் வாயிலாக பார்த்த கண்டிப்பாக தர்பணேஸ்வரருடைய ஆலயத்தில் உள்ள, அதாவது திரு ஆலங்குடியில் உள்ள, கும்பகோணம் ஆலங்குடியில் உள்ள குரு பகவானை போயிட்டு வருவது பெரிய அளவு அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். மேலும் தந்தி டிவி நேயர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். குரு கோயிலில் பார்த்திங்கன்னா சிவன் கோயிலில் தட்சிணாமூர்த்தி என்று இருப்பார்கள். இந்த தட்சிணாமூர்த்தியும் குருவும் வேறு வேறு என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும்.
தட்சிணாமூர்த்தி என்பது கல்லால் வடிவான சிவனுடைய, அதாவது கல்லால் மரத்தால் ஆன உருவம்தான் இந்த தட்சிணாமூர்த்தி. அந்த தட்சிணாமூர்த்தி யார் என்றால் சிவனுடைய வடிவங்களில் ஒன்று. இந்த தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வதனால் குரு, அந்த கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள குருவே சந்தோஷப்படுவார். சிவனுடைய வடிவங்களில் ஒன்று தான் தட்சிணாமூர்த்தி. இந்த குருவையும் தட்சிணாமூர்த்தியும் குழப்பம் செய்து கொள்வது நிறைய பேருக்கு வாடிக்கையாக உள்ளது. எனவே தட்சிணாமூர்த்தி இருக்கிற ஸ்தானத்தில் தட்சிணாமூர்த்தி என்பது யார் என்றால் சிவன் பெருமானே நமக்கு குருவாகி தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் காட்சி அளிக்கிறார். அதனால்தான் அந்த அதாவது சுவர் கோச்சரம் சொல்வார்கள், சுவத்துடன் ஒட்டி இருப்பாங்க. கல்லால் மரத்தில் கீழே இருப்பவர் தான் அந்த தட்சிணாமூர்த்தி. அவரை வழிபாடு செய்வதன் மூலியமாக கூட பெரிய அளவு குருவின் பலமெல்லாம் நீங்கள் நிச்சயமாக பெறலாம். மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக குரு பெயர்ச்சி ஆன 48 நாட்களுக்குள்ளாக ஆலங்குடி செல்வதுடன் அபிஷேகம், ஆராதனை மற்றும் உங்களுடைய முடிந்த அளவுக்கு அன்னதானம் பெறுவது சிறந்த அமைப்பை, ஒரு பயமும் இல்லாமல் 6ல் உள்ள குருவை சமாளிக்கிறதற்குண்டான தைரியத்தை ஆலங்குடி குரு பகவான் நிச்சயமாக வழங்குவார். இந்த குரு பெயர்ச்சி அனைவருக்கும் நன்மை தரக்கூடிய குரு பெயர்ச்சியாக நிச்சயம் இருக்கும் என்று நம்புவோம். இந்த நிகழ்ச்சியில் குரு பெயர்ச்சி பலன்களை வழங்கிய ஜோதிடர் சிவல்புரி சிங்காரம் அவர்களுக்கும், நம்முடைய அரங்கத்திற்கு நேரடியாக வந்து நேயர்களின் சந்தேகங்களுக்கும் நம்முடைய சந்தேகங்களுக்கும் விரிவான விளக்கத்தை அளித்த யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி அவர்களுக்கும் நன்றி. பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இத்துடன் குரு பெயர்ச்சி சிறப்பு நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம்.